மேத்யூ பீம் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் உலகத்தோட மிகப்பெரிய கோன் ஐஸ்கிரீம் வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடிவு பண்றாரு. இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஐஸ்கிரீம் வந்து 10 அடி ஹைட்ல இருக்கும். இது நார்வே நாட்டுல தான் ஒருத்தவங்க பண்ணாங்க. இத பீட் பண்றதா என்னோட பிளான் அப்படி சொல்லி வராரு. இவர் பண்ணனும் அப்படினா 400 கிலோ ஐஸ்கிரீம் வேணும், 100 கிலோ சாக்லேட் வேணும், 150 கிலோ வேஃபிள் வேணுங்க. வேஃபிள் அப்பனா அந்த கோன் ஷேப்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுதான். இப்போ என்னதான் அந்த வேஃபிள வச்சு ரெடி பண்ணி பெரிய கோனா ரெடி பண்ணி ஒட்டி ஒட்டி வச்சாலுமே அது கண்டிப்பா ரொம்ப வீக்கா இருக்கும், உடைஞ்சு போயிடும். அதனாலே வந்து ஒரு வேஃபிள் மோல்ட் ரெடி பண்றாங்க. தனித்தனியா ரெடி பண்ணி மொத்தமா அடுக்கி வச்சிரறாங்க. நான் கூட நினைச்சேன் அப்படினா இந்த வேஃபிள் மோல்டுக்குள்ள மாவை ஊத்தி சூடு பண்ணி வேஃபிள் எடுப்பான்னு நினைச்சேன். ஆனா உங்க பிளானே வேறங்க. மோல்டுக்கு வெளிய ஃபுல்லா சாக்லேட் வந்து அப்படியே வந்து பெயிண்ட் மாதிரி பண்றாங்க. மொத்தம் பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு நாள் ஆயிருது. அத மொத்தமா பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு மேல இந்த வேஃபிள் ரெடி பண்ணி ஒட்டலாம் முடிவு பண்றதா உங்க பிளான். அந்த வேஃபிள் ஒட்டவே மாட்டேங்குது. சாக்லேட்ட பூசி ஒட்டனால அது ஒட்டல. என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில போய் ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த மாதிரி பண்ண போற ஏதாச்சும் ரெசிபி சொல்லுங்கன்னு கேக்குறப்ப அவங்க அவங்களுடைய சீக்ரெட் ரெசிபியை சொல்றாங்க. அந்த சீக்ரெட் ரெசிபியை கேட்டுட்டு வந்துட்டு அதுபடி ஒட்டலாம் முடிவு பண்ணி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லாவே ஒட்டுதுங்க. இந்த வேஃபிள் ஒட்டுற வேலை ரொம்பவே பெரிய வேலை. மொத்தமா மாவு ஊத்தி அதை ரெடி பண்ணி ஒட்டிட்டே இருக்காங்க முழுசா. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கார்ட்ட போயிட்டு அந்த ட்ரக்ல இருக்கிற மிஷினை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த மிஷின்ல வந்து ரெடி பண்ணி அவங்க வீட்ல வந்து வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வெனிலா ஐஸ்கிரீம் வந்து கிட்டத்தட்ட 400 கிலோ ரெடி பண்ணனும். அந்த வேலை மட்டும் கிட்டத்தட்ட 2 ல இருந்து 4 நாள் ஆகுதுங்க வேலை முடியிறதுக்கு. பட் இந்த ஐஸ்கிரீம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக ஒரு ட்ரக் சைஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஃப்ரீசர் வாங்கிட்டு வந்துறாங்க. எல்லா ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி இந்த ட்ரக் சைஸ்ல இருக்கிற ஃப்ரீசர்ல போய் மச்சிட்டே இருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனாவும் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் அங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம் கூட்டிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் அகாடமி ஆபீஸரையும் கூட்டி வந்து நிக்க வச்சிட்டாங்க. இப்போ என்ன ஒரு சம்பவம் அப்படினா இப்போ வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு, அந்த வேஃபிள் ரெடி ஆயிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த வேஃபிள் வந்து ஒட்டாம எல்லாம் கீழ விழுக ஆரம்பிச்சிருச்சு. டீம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒட்ட ஆரம்பிக்கலாம் அப்படி முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் டைம் இல்ல. அதனால நம்ம யூடியூப்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே போட்டோ எடுக்கிறது அப்படி டைம் ஓட்றாப்ல. அதுக்கப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு எல்லா கெஸ்டையும் உள்ள வர வச்சிட்டு கடைசில இருந்து ஓபன் பண்ணி காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்போ அதுல மொத்தமா ஐஸ்கிரீம் ஊத்தி ஊத்தி வைக்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப கெட்டியா இருக்குது. அது மொத்தமா லைட்டா மெல்ட் பண்ணி ரொம்ப வேகமா மெல்ட் ஆகுது. பட் அந்த ஹைட் வேற இருக்கணும். இப்படியே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சறாங்க. அந்த ஆபீஸ்ல வந்து பாக்குறாரு கரெக்ட்டா 11 அடி இருக்குது. அந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு மேல கடைசியா அவங்களுக்கு அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடைசியா அந்த மீதி இருக்க எல்லா ஐஸ்கிரீமையும் அங்க வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் சாப்பாடு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி வேற லெவலான ஒர்க் தான். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.